ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய முனிவர் இருப்பார். அந்த முனிவருக்கு வந்து முக்காலமும் தெரியும். அதாவது பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாமே தெரிஞ்ச முனிவர். அவரோட சிஷ்யர்களோடு சேர்ந்து ஒரு ஆசிரமத்தில் அவர் இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அந்த ஆசிரமம் பக்கத்தில் வந்து 2 பன்னிங்க வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கே பெரிய சேரு இருக்கும், அதில் வந்து அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிடும். இந்த சிஷ்யர்கள்லாம் சொல்லுவாங்க, இங்கே ரொம்ப டர்ட்டி பண்ணுது இந்த இந்த பிக்ஸ் எல்லாம், அதனால் வந்து விரட்டி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் முனிவர் சொல்வார், நீங்கள் உங்களோட ஆங்கிளிருந்து பன்னிங்களை பார்க்குறீங்க, நீங்கள் வந்து அந்த பன்னிங்களோட ஆங்கிளிருந்து பாருங்கள். அவங்க நினச்சிப்பாங்க வந்து நம்ம எவ்வளோ ஜாலியாக சேத்துலலாம் விளையாடிட்டு இருக்கோம், இவங்க பாரு ரொம்ப வந்து ஏதோ அடைஞ்ச மாதிரி ஒரு குடிசையில் இருக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, டெய்லியும் குளிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, பன்னிங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிடுவார். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா வந்து நிறைய குட்டி போட்டுரும், நிறைய ஆகிடும். அப்புறம் அது குப்பை அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நியூசன்ஸாக இருக்கும். இவர் என்ன பண்ணிடுவார், இந்த முனிவர் டெய்லியும் அந்த பிக்ஸை வந்து நோட்டீஸ் பார்க்குறதே வந்து ஒரு வேலையாக வச்சுப்பார். அது பாரு எவ்வளோ கேர்ஃப்ரீயாக இருக்குது, அது பாரு எவ்வளோ ஜாலியாக விளையாடுதுங்க, அது பாரு லைஃப்லாம் வந்து நம்ம தான் வந்து இவ்வளோ யோசிக்கிறோம், அது வந்து முற்றும் துறந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை டெய்லியும் அதை பார்த்து 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 ரசிக்க ஆரம்பிச்சிடும். திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு வரும். அதாவது சுவாமி நிஜமாலே கனவுல வந்துட்டு நீ ஒரு வாரத்தில் இறக்க போகிற அப்படின்னு சொல்லுவார் முனிவர்கிட்ட. அப்படியா கடவுளே, எனக்கு நான் பண்ண நல்ல செயலுக்குலாம் நெக்ஸ்ட்டு மோட்சம் தானே அப்படின்னு கேட்பாரு. இல்லை நீ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பன்னியாக பிறக்க போகிற. என்னது பன்னியாக பிறக்க போகிறேன்னா? ஆமாம், நீ ரொம்ப இன்வால்வ்டாக இருந்துட்ட, அதனால் இப்போ நீ மோட்சம் அடைய முடியாது, ஏன்னா உன் மனசில் வந்து ஒரு ஆசையை வந்துருச்சு, அதனால் நீ ஒரு லைஃப் டைம் பண்ணியாக இருந்து அதுக்கப்புறம் தான் மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு போயிடுவார். கடவுள் வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் இந்த முனிவர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்ட் 2ல பாருங்கள்.